ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. படம் வந்து ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கு. தொடங்கினதும் சரி முடியறதும் சரி நம்மளே அந்த கேரக்டரோட ஒன்றி வாழ்ந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அழகான மெசேஜ். நிச்சயமா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஆமாம், அதை பற்றி தான் படமே பேசியிருக்காங்க. அதுதான் ரொம்ப நம்ம இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில டைலாக்ஸ் இருக்குது. டைலாக்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு மனசில் நிற்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது படம். மியூசிக் ரொம்ப டாப் நாட்ச், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன், காஸ்டிங் எல்லாமே சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு கௌதம் மேனன் சார் நடித்த படங்கள்ல இதுதான் என்னோட ஃபேவரட்டாக இருக்க போகுது. நிச்சயமாக ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை பார்த்தேன் சார். வாழ்க்கையை பற்றி என்னென்னா, கடன் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது. அதாவது தேவைகள் அதிகமாக இருக்குது, ஆடம்பரத்துக்கு தேவையான இருக்குது. ஆனால் அதுக்காக கடனை வாங்கி நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லிக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். அதான் சொன்னேன், படத்தில் குறைகள்லாம் இல்லை, மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் ஸ்லோ மோஷனாக போகுது, அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லா பண்ணிங்க. அவங்க நடிப்பு நல்லா பண்ணிங்க. கௌதம் மேனன் வாசன் நல்லா, அவர் சொல்லவே தேவையில்லை. அவர் என்ன கேரக்டரோ கண்டிப்பாக நடந்துக்க வாய்ப்பு இல்லை. ஆடம்பர தேவை இருக்குது. ஆடம்பர தேவை இல்லைன்னா இன்றைக்கி இல்லவே இல்லை. இன்றைக்கி ஒய்ஃப் கடனை வாங்காதீங்க, சிக்கனமாக இருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில வீட்டில் பொம்பளைங்க டிவி இல்லை, இதெல்லாம் இடம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. குடும்பம் நடத்த மாட்டாங்க. ஆடம்பர பொருளை வாங்கி போட்டால் தான் குடும்பம் நடக்காது. அதுக்கு நம்ம கடனை வாங்கி தான் ஆகணும். மிடில் கிளாஸ் லைஃப்பில் கடனை வாங்காமல் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற கேள்விக்காக படம் சில பேருக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதாவது சும்மா படமாக பார்த்து ஜாலியாக போயிடலாம், அவ்வளோதான். ஏற்றுக்க முடியாது. படம் நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்குது சார். வாழ்க்கையை தேவையான மெசேஜ் சொல்லியிருக்காரு, முக்கியமான மெசேஜ். இதை ஒவ்வொரு தூரம் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா நல்லது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெசேஜ். கடை வாங்கி அவரே மாட்டிக்கிறாரு, திருட அவரே வெளிநாட்டவே சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாரு. நல்ல கிளைமேக்ஸ். சார் கௌதம் மேனன் அவர் சமுத்திரக்கனியோட பாஸ் கேரக்டர். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது. ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய படங்க இது. அங்கே கடை வாங்கி மாட்டிக்கிறாங்க பாருங்க. கடை வாங்கி எப்படி மாட்டிக்கூடாது, எப்படி தப்பிக்கணும். ஆமாம், அருமையான படம். படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாண்ணா, நம்ம என்ன இருக்கோ, நம்ம என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழணும். நம்ம தேவைக்கு மீறி ஆசைப்பட்டோம் அப்படின்னா தேவையில்லாத கஷ்டங்கள் அதுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். படம் ஓகே, நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல டைரக்ஷன். சமுத்திரக்கனி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆமாம், கரெக்டு. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழணுன்ட்டு மேலே கடன் வாங்கிக்கிட்டு மேலே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாங்குறதுக்கு இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்தோம்னா நிம்மதியாக இருக்கும். அதுதான் இப்போ இனிமேல் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்கல்ல. வாங்கின வரைக்கும் போதும். இருக்கிறத எப்படி சமாளிக்கணும், இவரை மாதிரி ஏதாவது பண்ணி எப்படி இஎம்ஐ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இதுக்கு மேலே தேவைக்கு அதிகமாக எதுவும் வாங்கக்கூடாது. அருமையாக இருக்கு, மெயில்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக ரிலாக்ஸாக போகுது படம். நல்லா இருக்கு. நன்றி. பார்க்கலாமா? நீ எதிர்காலத்துல கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவியா? அத பத்தி தெரியல, அது அப்புறமா கடன் வாங்கக்கூடாது. வாங்க மாட்டேன்ல. சொல்லு. கடன்லாம் வாங்காதீங்க. கடன்லாம் வாங்காதீங்க, தேவையானதை வாங்குங்க, அவ்வளவுதான். அதுதான் இந்த படம் சொல்லுது. அதுதான் படம் சொல்லுது. தேவையான பொருட்களை வாங்குங்க, அவ்வளவுதான். இஎம்ஐலாம் எல்லாரையாலையும் கடன் வாங்கி பண்ண முடியாது சார். ஏன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கடன் வாங்காமல் யாராலையும் இருக்க முடியாது. கடன் வாங்கலாம், நம்மளால என்ன திருப்பி தர முடியுமோ அந்த அளவுக்கு தான் வாங்கணும். ஆடம்பரமான வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு சார். பாட்டு டிரைவிங் பண்ணும்போதே பாட்டு அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி கேட்டோன்னே அந்த படம் யாருக்கும் புரியாது. பாட்டு அந்த இதுலாம் எல்லாமே ஏன்னா கனெக்டிவிட்டியோடு இருக்கிறதுனால 2-3 வாட்டி கேட்கும்போது அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு கடன் வாங்கினா அந்த ஃபீல் அந்த இது
கடன் வாங்கலாம் சார், ஆனால் ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் யாராலையும் லைஃப்பில் வாழ முடியாது. கடன் வாங்கினா தான் லைஃப் டைம் ஓடுறது, அதால தான் ஓட போகுது. ஆனால் நம்மளால் என்ன திருப்பி தர முடியுமோ அதை மட்டும் தான் வாங்கணும். ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் ஆசைப்படக்கூடாது. இவன் அவ்வளோ நல்லா இருக்கான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், நம்மளும் அதே மாதிரி சம்பாதிக்கணும் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு வாழணும் சார். தேங்க்யூ சார்.